கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 18:3 துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதை நான் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று தெய்வ மனுஷன் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த வாரத்தின் முதல் நாளில் யாரை நோக்கி கூப்பிடுவேன் அப்படிங்கிறாருன்னா, அவரை நோக்கி. அவர் யாருன்னா துதிக்கு பாத்திரராக இருக்கிறாராம். அன்பானவர்களே, இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையாய் இருக்கிறபடினால் துதிக்கு பாத்திரராகிய அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிட, உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்தார்ல, அவரைத்தானே நம்ம துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும். அந்த தெய்வத்தை துதித்து பாடி ஆராதிப்பதற்கு இந்த நாளை அதற்கென்றே ஒதுக்கி வைத்து விடலாம். அதற்கென்று முதலிடத்தை கொடுக்கலாம் தாராளமாக. ஆகவே அப்படி செய்தபோது அவருக்கு என்ன அனுபவம் வந்துச்சா, நான் அவரால் ரட்சிக்கப்பட்டேங்கிறார், பாதுகாக்கப்பட்டேன், எனக்கு விடுதலை உண்டானது என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய தேவைகள் பெரிதாக இருக்கலாம். உங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் விடுதலை வாழ்வு அவசியமாக இருக்கலாம். வியாதியிலிருந்து, கடனில் இருந்து, பலவிதமான போராட்டங்களிலிருந்து விடுதலை வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த விடுதலையின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு தான் இன்றைக்கு கிடைச்ச ஒரு நல்ல தருணம். ஆகவே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளில் குடும்பமாக குழுவாக செல்லுங்கள், ஆண்டவரை உண்மையாக ஆராதனை செஞ்சுட்டு வாங்க. இந்த வசனம் உங்களுக்கு மிக மிக பிரயோஜனமாகவே இருக்கும். ஏனென்றால் நம் ஆண்டவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், தகுதியுள்ள தெய்வமாக இருக்கிறார். அவரை நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், வல்லமையானவர் என்று நம்ம துதிக்கிறோன்னா அதுக்கு 100க்கு 100 அவர் தகுதியானவராக இருக்கிறார். பரிசுத்தர்னா அவர் பரிசுத்தத்துக்கு தகுதியானவராக இருக்கிறார். ஆகவே அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு, ஆராதிப்பதற்கு ஏன் ஆலயத்துக்கு செல்லக்கூடாது? அன்பானவர்களே, மற்ற எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தரை ஆராதிப்பது மிக மிக அவசியமானது. அதை பரலோகத்தின் தெய்வம் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு செல்லுங்க, நாளைக்கு உங்கள் வாழ்வில் ஒரு அற்புதத்தை காண முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இன்றைக்கு தனியாகவோ குழுவாகவோ குடும்பமாகவோ ஆராதனைக்கு போகாமல் இருந்துடாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கான ஒரு திறந்த வாசலை, ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார், அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே ஆண்டவரை ஆராதிக்க செல்லும்போது நமக்கு வந்த எந்த சத்துருவாக இருந்தாலும் சரி, அந்த சத்துருனுடைய கைக்கு நீக்கலாக்கி உங்களை என்னை கர்த்தர் பாதுகாக்கிறாராம். ஆகவே இனி வரக்கூடியதான நாட்களில் எப்படிப்பட்டது போட்டிகளும் பொறாமைகளும் வன்கண்ணும் தூசணமும் முதுகலை குத்துவது, கால்களை வாரி விடுவது, இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் நம்மால் பாதுகாப்பாய் வாழ முடியுமானா முடியவே முடியாது. ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாராம். ஆகவே நமக்கு பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு இன்றே இப்பொழுதே நீங்கள் புறப்படுங்கள். உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆலயத்துக்கு செல்லுங்கள், உண்மையாய் ஆராதனை செஞ்சுட்டு வாங்க. நாளைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி வரும், நாளைக்கு ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் துதிக்கு பாத்திரராகிய தெய்வமாய் இருக்கிறீர். உம்மை இந்த வாரத்தின் முதல் நாளில், இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதனை செய்வது எங்களுக்கும் ஆசீர்வாதம், உமக்கு அது பிரியமானதாக இருக்கிறது. ஆகவே நீர் விரும்புகிற உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினாலும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய பராமரிப்பினாலும் எங்களை வைத்துக் கொள்வதற்காக நன்றி. மனதார இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.